Welcome to our channel. Today we will learn 4th standard English term 3 unit 2 creativity around me. Prosல ball spins magic. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் fill in the blanksல ஃபர்ஸ்ட் ஒன் அப்பா weaves beautiful sarees with answer checks or patterns. Second one, Dash had mad math easy for Bala. Answer, Veera Tata. Third one, Nitin had many Dash toys. Answer, electrical. Fourth one, Bala's home does not have. Answer, electricity. Next, fifth one, Nitin's mom said that Bala's father is a. Answer, weaving magician. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் பாலா வாண்ட் டு லேர்ன்? ஆன்சர், பாலா வாண்டட் டு லேர்ன் மோர் அபவுட் திங்ஸ் ரிலேட்டட் டு தயர் வீவிங் ப்ரொஃபஷன். நெக்ஸ்ட்டு, how did Bala help Amma and sisters? Answer, Bala helped his Amma and sisters to roll, press and pack the sarees. Third one, why did Bala go to Chennai with his father? Answer, Bala went to Chennai with his father to help him carry the sarees. Fourth one, what did Bala teach Nitin? Answer, Bala taught Nitin to spin the cotton yarn. Next, fifth one, what would you like to learn in school? Why? Answer, apart from academics, I would like to learn drawing and painting in school because it will relax our mind. Next பாருங்க, let us buildல first one, hey look, a truck is crossing. Oh, but this is not a truck, this is a lorry. I think both words can be used. அதாவது இங்கே போயிட்டுருக்கிறது ட்ரக் தான் கிராஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஒன் பாய் வந்து இன்னொரு பாய், அனதர் பாய் பாரு, இது வந்து லாரி, ட்ரக் கிடையாது, லாரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ போத் வேர்ட்ஸ் நம்ம வந்து இந்த வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சம் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் சேம் திங். சம் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட் பண்ணும், சேம் திங் வந்து இண்டிகேட் பண்ணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டாக்ஸி, டாக்ஸிக்கு சேம் மீனிங்கில் கேப். ஓகேவா? சாக்லேட்டோட சேம் மீனிங் கேண்டி. பிஸ்கட் சேம் மீனிங் என்ன வரும்னா குக்கீஸ் சொல்லலாம். அடுத்து ஃபுட்பால், சாசர். ஓகேவா? இந்த மாதிரி சேம் ஒரு பொருள் இருக்கும். ஒரு பொருளுக்கு சம் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் திங்ஸ், அதாவது ஒரே மீனிங் இருக்கும். டாக்ஸி, கேப்னாலும் சேம் திங், ஒரே திங்ஸை தான் மென்ஷன் பண்ணுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட், கேண்டி அப்படிங்கிறதும் ஒரே திங்ஸை இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி பிஸ்கட், குக்கீஸ் வந்து ஒரே திங்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஃபுட்பாலும் சாஷரும் ஒரே திங்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. எஸ் ஆர் நோ? எஸ். அதே மாதிரி பாருங்கள், லெட் அஸ் லேர்ன் மோர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் மீனிங்ஸ் பார்க்கலாம். சம் வேர்ட்ஸ் மீனிங்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், அதுதான் சொல்கிறோம். எரேசர், ரப்பர் மீனிங் எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். எரேசர்னாலும் ரப்பர்னாலும் சேம் மீனிங் தான். அதே மாதிரி மூவி, ஃபிலிம், டஸ்ட்பின், ட்ராஷ் கேன், டார்ச், ஃப்ளாஷ் லைட், போஸ்ட், மெயில், ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், இது எல்லாமே என்னது? ஒரே மீனிங் தான், ஒரே திங்ஸை தான் குறிக்கக்கூடியது. அடுத்து பர்ஸ், வாலெட், கேம், மேட்ச், மோட்டார் பைக், மோட்டார் சைக்கிள், எலிவேட்டர், லிஃப்ட்டு, சிங்க், வாஷ் பேசின், கியூ, லைன், இது எல்லாமே என்னது? ஒரே மீனிங்கை குறிக்கக்கூடியது தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், let us learn a few more words by joining the dots. Join the dots and fill in the table below. ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின்ஸ் பண்ணுவோம். இந்த டாட்ஸ் இருக்குல்ல, இது வந்து சேம் மீனிங் வர்ற மாதிரி நம்ம வந்து டாட்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க, உங்கள் பென்சிலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட மீனிங் ரைட் பண்ணலாம். இப்போ சப்வேக்கு ஆன்சர் என்ன? சேம் மீனிங் என்ன வரும்? அண்டர் கிரவுண்டு. ஹாலிடே, வெக்கேஷன். க்ளோசர், கர்டைன்ஸ். அடுத்து பேண்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், சிப்ஸ், ஃப்ரைஸ். இந்த மாதிரி நம்ம லைன் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கணும் அதோட மீனிங். ஓகேவா? அந்த க்ளவுட்ஸில் இருக்க மீனிங் எடுத்து
நம்ம சேம் மீனிங்கை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் த வேர்ட்ஸ் வித் சேம் மீனிங். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பிக்சருக்கு ரிலேட்டடாக வேர்ட்ஸ் ஓகே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சருக்கு சேம் மீனிங் வரக்கூடிய அனதர் வேர்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணணும். இப்போ எரேசர் அப்படிங்கிற சேம் மீனிங் வரக்கூடிய ஒரு வேர்டு என்ன எழுதலாம்? ரப்பர். போஸ்ட்டு மெயில். டஸ்ட்பின் ட்ராஷ் கேன். அடுத்து பாருங்கள் பர்ஸ் வேலட். இது எல்லாமே சேம் மீனிங். இந்த திங்ஸோட சேம் மீனிங் தான். அடுத்து டேப் ஃபர்சட். பேண்ட்ஸ் ட்ரௌசர்ஸ். சிப்ஸ் ஃப்ரைஸ். கியூ லைன். இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகேவா? ஒரு திங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் மீனிங் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க லெட்டர் சிங்கில் த பெயிண்டர் போயம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினோட ஆன்சரில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆன்சர்லாம் போட்டிருக்கோம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.